ஹாய், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம கஸ்டம் ஜிபிடி எப்படி பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டம் ஜிபிடியில் கேரியர் கோச், அதாவது ஒரு ஜாப் ஓரியன்ட் சாட் ஜிபிடி எப்படி க்ரியேட் பண்ணணும், ஜாப் ஓரியன்ட் கஸ்டம் ஜிபிடி எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ க்ரியேட் அ கஸ்டம் ஜிபிடி அப்படின்னு ப்ராம்ப்ட் டைப் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் கேரியர் ரிலேட்டடான வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ப்ளோர் ஜிபிடிஸில் போயிட்டு க்ரியேட் அ நியூ ஜிபிடி போயிட்டு க்ரியேட் அ கஸ்டம் ஜிபிடி ஃபார் கேரியர் அப்படின்னு டைப் பண்ணுறோம். ஆர் ஜாப் ஓரியன்ட் ஜிபிடி அப்படின்னு டைப் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆகுது, அப்டேட்டிங் எ ஜிபிடி வருது. ஸோ அப்டேட்டிங் எ ஜிபிடி முடித்ததுக்கப்புறம் ஹவ் அபவுட் த கால் கேரியர் கைட் அப்படின்னு கால் பண்ணால் எப்படி ஓகேவா அப்படின்னு கேட்குது அந்த ஜிபிடி பில்டர். ஸோ நான் இந்த கேரியர் கைட் ஓகே அப்படின்னா எஸ் த நேம் இஸ் குட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ரைட். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேரியர் கைடை அதை ஓகே பண்ணிவிட்டு அதுக்குரிய ப்ரொஃபைல் பிக்சரை டிட்டர்மின் பண்ணுது. ஸோ இப்போ ப்ரொஃபைல் பிக்சரை அது டிட்டர்மின் பண்ணிடுது. ஓகே, கேரியர் கைடும் அந்த ப்ரொஃபைல் பிக்சரும் ஓகே அப்படின்னு நான் டைப் பண்ணதுக்கப்புறம் ஸோ அது என்ன ரிலேட்டடாக வேணும் அப்படின்னு சொல்லி ரீஃபைன் பண்ணுது. ஸோ ஜிபிடிஸ் பிஹேவியர் என்ன வேணும், ஃபோக்கஸ் என்ன, எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், ரெஸ்யூமில் ஃபோக்கஸ் பண்ணணுமா, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணணுமா, கவர் லெட்டர் டிப்ஸ் வேணுமா என்னன்றது கேட்குது. நான் எல்லாமே தேவைப்படும் அப்படின்னா கேரியர் கோச்சுன்றதுனால ஸோ எல்லாமே இது தேவைப்படணும் அப்படின்றதுனால ஸோ அதை எல்லாத்தையும் டிட்டர்மின் பண்ணி நான் எழுதுகிறேன். ஸோ நான் எப்படி எழுதுகிறேன், யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ரெஸ்யூம் அண்ட் கவர் லெட்டர். அது மாதிரி கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணணும், எல்லா டாஸ்க்கும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட் இட் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ரெஸ்யூம் அண்ட் கவர் லெட்டர் டிப்ஸ் ஷுட் பி தேர், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் இருக்கணும், அப்புறம் ஷுட் பி அப்படின்றத டிட்டர்மின் பண்ணுறோம். ஸோ ஷுட் பி தேர் அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ கேரியர் கைடில் எது மட்டும் இருந்தால் போதும் மிச்சதெல்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு அது கேட்கும்போது இல்லை, ஒன்றை ஸ்பெசிஃபிக்காக வச்சுட்டு ஒன்றை ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் அப்படி இருக்கக்கூடாது, எல்லாமே நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கணும் அப்படின்றத அதை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ ஜிபிடி பில்டர் யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டா ஜிபிடி பில்டர் திருப்பி அது ரீசனிங் பண்ணி நமக்கு வேறு ஏதாவது தேவைப்படுமா அப்படின்றத டிட்டர்மின் பண்ணி கேட்குது. ஸோ இப்போ ஜிபிடி பில்டர் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கு. இது நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்கிறதுனால வேணால் கொஞ்சம் டிலே ஆகலாமே தவிர வித்தின் செகண்ட்ஸில் அது அப்டேட் ஆகி காமிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ ரெஸ்யூம், கவர் லெட்டர் இதெல்லாம். இதுக்கப்புறம் ஜிபிடி பில்டர் அதோட ஸ்டாண்ட்ஸ் என்னன்றதை நமக்கு டிட்டர்மின் பண்ணும். ஸோ ஜிபிடி பில்டர் கொடுக்குறாங்க. ஸோ 2 out of 2 கொடுக்குது. ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் அப்டேட் பண்ணி அந்த ஜிபிடி பில்டர் அப்டேட் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஸோ அப்டேட்டிங் ஜிபிடி அப்படின்னு வருது. ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஓகே, வேறு இந்த கேரியர் கோச் ரெடி டு ஃபோக்கஸ் ஆன் ரெஸ்யூம்,
கவர் லெட்டர் ஆப்டிமைசேஷன், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக டிட்டர்மின் பண்ண ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது பிஹேவியர் இது வேணுமா, ரிஃபைனரி இது வேணுமா அப்படின்னு கேட்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் அதை வந்து டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம டிட்டர்மின் பண்ணுறோம். ஸோ வந்து இட்ஸ் கிரேட் ஃபீல் ஃப்ரீ டு டெஸ்ட் இட்ன்றது வந்துருச்சு. ஆஸ்க் எனி கேரியர். இப்போ வந்து சேவ் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூவில் போய் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஜாப் ரிலேட்டடாக நம்மளோட ப்ராம்ஸை கொடுக்குறோம், நம்மளோட ரீசன்ஸை கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து டூ யுவர் ரிசர்ச் அப்படின்னு, ஹவு டு நெகோஷியேட் அ ஜாப் ஆஃபர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக எலாபரேட்டாக சொல்லுது. ஸோ enthusiasm வேணும், வெயிட் ஃபார் த ரைட் மூமெண்ட், பி ப்ரிப்பேர் டு ஆர்டிகுலேட் யுவர் கேஸ். ஸோ இவ்வளவு ஒரு ஜாப் ஆஃபருக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து ரொம்ப இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்டிவாக உங்களுக்கு அது சொல்லுது. ஸோ அந்த கேரியர் கோச் இது மட்டும் கிடையாது, ஒரு கவர் லெட்டர் ஒரு ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னாலும் கொடுக்கும், ஒரு ரெஸ்யூமே ரெடி பண்ணுறதா இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டி டாஸ்கிங் ஆப்ரேஷன்ஸை இந்த கேரியர் கோச் வந்து உங்களுக்கு பண்ணும். ஸோ ப்ராக்டிஸ் கிராட்டிடியூடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கெட் எவ்ரி திங் இன் ரைட்டிங். என்ன ஜாப் ஆஃபரில் போகும்போது எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கோங்க. இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக உங்களுக்கு ஒரு இன்டர்வியூவுக்கு தேவைப்படுற ஒரு கைடன்ஸை வந்து ஈவன் எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஸர்ஸ் கூட கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு இது ரொம்ப இன்டெப்த்தாக கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஃபார் ஜாவா அப்படின்னு கேட்டோடனே ஸோ கொஸ்டின்ஸ் ஜாவாக்குரிய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஃபுல்லாத்தையும் டிட்டர்மின் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங்க்கு ஜாப் ஓரியன்டாக, கேரியர் ஓரியன்டாக நீங்கள் வந்து இந்த கஸ்டம் ஜிபிடியை க்ரியேட் பண்ணி நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் எல்லாமே கஸ்டம் ஜிபிடியில் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.